திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையடிவாரத்தில் காட்டுப்பன்றியை வேட்டையாடுவதற்காக போடப்பட்ட மின்வேலியில் சிக்கி தந்தை மகன் உள்பட 3 பேர் உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நித்யானந்தம் வழங்க கேட்கலாம். வணக்கம் நித்யானந்தம், விவரங்கள். சுபா, அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த பெருமாப்பட்டு காளியம்மன் கோவில் வட்டம் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவருக்கு சொந்தமான நிலத்துல மர்ம நபர்கள் காட்டு பன்றியை பிடிக்க மின்சார வேலி அமைச்சிருக்காங்க. இந்த நிலையில நேற்று இரவு பெருமாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த லிங்கன் மகன் கரிபுரான் மற்றும் சின்னமுகனூர் பகுதியைச் சேர்ந்த சிங்காரம் மற்றும் அவருடைய மகன் 15 வயசு மகன் லோகேஷ் ஆகிய 3 பேரும் வனவிலங்குகளை வேட்டையாட துப்பாக்கியுடன் பெருமாப்பட்டு பகுதியில் உள்ள ஏலகிரி மலை அடிவாரத்துக்கு சென்றிருக்காங்க. அப்போது முருகன் நிலத்தில் வைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில சிக்கி 3 பேருமே பரிதாபமாக உயிரிழந்தாங்க. இந்த நிலையில இன்று காலை அந்த காலையில அந்த பக்கமா வந்தவங்க பார்த்துட்டு இந்த 3 பேர் உயிரிழந்ததை பார்த்து குருசலாப்பட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. பின்னர் விரைந்து வந்த போலீசாரு உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. மேலும் பார்த்தோம்னா முருகன் நிலத்தில் மின்சார கம்பிகள் அமைத்த மர்ம நபர் யார் என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. காற்று பண்டிகளை வேட்டையாட வைக்கப்பட்ட மின்சார கம்பியில சிக்கி தந்தை மகன் உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.